உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி கடக ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலன்கள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர் பூச நட்சத்திரம், 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் மற்றும் ஆயில நட்சத்திர அன்பர்கள். இந்த கடகம்னு அப்படின்னு எடுத்தாவே நிறைய பேருக்கு உதவியை செஞ்சுட்டு கடைசியில் அவங்க எல்லாம் ஒரு மன வருத்தத்தை கொடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எப்போவுமே லைஃப்பில் நடக்கும். அது அதிகமாக கடந்த 2.5 ஆண்டுகளில் நடந்திருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நிறைய கடகராசி அன்பர்களுக்கு அந்த அஷ்டம சனி, அதனால் நிறைய பாதிப்புகள் கடந்த ஆண்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது? இந்த தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னோடனே ஒரு வருடம், இந்த ஒரு வருடம் அப்படின்னு வருட கிரகங்களினுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. அதில் மிக மிக முக்கியமானது சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகுகேது பயிற்சி. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் பயிற்சி ஆக போகிறாரு. அதே மாதிரி குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறாரு. ராகு கேது உங்கள் ராசிக்கு கேது 2ஆம் இடத்துலையும் ராகு 8ஆம் இடத்துலையும் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு கடகராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற மாற்றங்களையும் மனதளவிலும் உடல் அளவிலும் மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, முதல்ல மன ரீதியான பாதிப்பு நிறைய பேருக்கு இருக்குது. கணவன் மனைவி சண்டை, குடும்பத்தில் பிரச்சனை, அப்பா அம்மா கிட்ட சண்டை, கூட பிறந்தவங்ககிட்ட சண்டை, பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை, இந்த உறவுக்குள்ள நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். அந்த பிரச்சனை எல்லாமே தீரும். முதல்ல மனதளவில் ஒரு ரிலாக்ஸ்டாக, அப்பாடா போன வருஷம் மாதிரி இல்லை, இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும், நிறைய விஷயங்களை நம்ம பிரச்சனைலாம் தீர்த்துருக்கோன்ற ஒரு எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இருக்க போகுது. முக்கியமாக அதில் குழந்தைங்க, கணவன் மனைவி, இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள், திருமணம் ஆகி பிரச்சனைகளை பிரிந்து வாழக்கூடியவர்கள், நிறைய பிரச்சனை. இந்த திருமணமானவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, அதே போல் நிறைய பேருக்கு தகாத பழக்க வழக்கங்கள், தகாத உறவுகள்னால ஒரு பிரிவினை, இந்த மாதிரிலாம் சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள், சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, தவறு பண்ணிட்டீங்க மன்னித்து வாழ்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள், இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. அதுமாதிரி குழந்தை சம்பந்தமான விஷயங்கள், குழந்தை பேர் இல்லாமல் நிறைய கடகராசி என்பது தவிச்சிட்ருக்கீங்க. அவங்களெல்லாம் குழந்தை பேர் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது. அதே போல் அந்த குழந்தை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு அவமானம், அசிங்கங்கள்லாம் கடந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்கள் பொண்ணு சரியில்லாதனால பிரச்சனைகள், பையன் சரியாக இல்லாதனால பிரச்சனை, இல்லை அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஒரு மன வருத்தம், ஒரு கஷ்டம், அவங்க ஏதாவது தப்பு பண்ண போய் அதுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் பொருளளவிலும் உடல் அளவிலும் நிறைய செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலாம் வந்திருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக அந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. அதே போல் நிறைய இந்த கடகராசி என்பவர்கள் தொழிலில் நிறைய நஷ்டங்கள், கடன் பிரச்சனை, கடன் சுமை அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கடனுடைய அளவு குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. எப்படி சார் கடன் குறையும்? என்னுடைய பிஸ்னஸில் வாங்கின கடனுக்கெலாம் தீரவே தீராத மாதிரி தெரியுது, நீங்கள் கடன் குறையும்னு சொல்கிறீங்க அப்படிலாம் சில பேர்லாம் நினைக்கிறீங்க. வாய்ப்புகள் தேடி வரும். மாற்றங்கள் ஒன்று மட்டுமே மாற்றவே முடியாது, மாற்றங்கள் வரும். எப்படி கடன் ஆச்சு உங்களுக்கு? ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கும், அதனால் கடன் ஆகிருக்குமா இல்லையா? அதேமாதிரி ஒரு நல்லது நடந்தால் அந்த கடன் பிரச்சனை தீருமே. கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு முக்கியமான ஆரம்ப வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. கடனுடைய அளவு கண்டிப்பாக குறையும். நீங்கள் அடுத்த வருஷம் 2026 மார்ச்சில் நீங்களே யோசிங்க, போன வருஷம் இவ்வளோ லட்சம் இருந்து இவ்வளோ கோடி இருந்து இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலாம் வரும். அதே போல் உங்களுக்கு ஏன்னா ஏமாற்றங்கள், துரோகங்கள் எல்லாமே ஒவ்வொரு பிரச்சனையாக முடிஞ்சு, நிறைய பேருக்கு பார்ட்னர்ஷிப்பில் சண்டை பிரிஞ்சு அந்த செட்டில்மெண்ட் வரலை, போகலை, அதில் ஒரு கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இந்த மாதிரி பிரச்சனைலாம் செஞ்சுருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது.
நிறைய பேருக்கு தொழிலில் லாபங்களை தரக்கூடிய ஒரு வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயத்தில் நிறைய பேருக்கு வேலை இழப்பு. ஒன்று கம்பெனி மூடிட்டாங்க, இல்லை என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, இல்லை நான் வேலையை விட்டு வந்துட்டேன். இந்த 3 காரணம் நிறைய பேருக்கு இருந்திருக்கு கடந்த ஒரு வருஷமாக. அந்த வேலை இல்லாதனால பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபினான்சஸை ஹேண்டில் பண்ண முடியல. லோனாக இருக்கட்டும், கார் லோனாக இருக்கட்டும், அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல. அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். இந்த வேலை இல்லாத பிரச்சனைகள் முதல்ல தீரும். வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க, நிறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க, முடியும்னு நினச்சி கடைசியில் முடியாமல் வந்திருக்கும். சில நேரத்தில் எல்லாம் கடைசியில் வேலை மாற முடியாமல் இங்கேருந்து அங்கே சேரக்கூடிய நேரம் சரியில்லாதனால, ரிலீவ் ஆகாதனால, இந்த மாதிரி பிரச்சனைலாம் கூட சில பேருக்கு வேலை மாற முடியாமலாம் இருந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே வருகின்ற இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. கண்டிப்பாக சிறப்பாக உங்களால் வேலை மாற்றம் பண்ணிக்க முடியும். அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள். இந்த கடகம் அப்படின்னா ஒரு நீர் ராசி. அப்போ வெளிநாடு பற்றி யோசிக்காத கடகராசி என்பவர்கள் யாருமே கிடையாது. அது உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கோ இல்லை உங்களுடைய பிரச்சனைக்கோ ஏதோ ஒரு காரணத்தினால வெளிநாடு போய் செட்டில் ஆகணுன்ற எண்ணங்கள் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். காரணம் 9ஆம் இடத்துல சனி பகவான், 12ஆம் இடத்துல குரு பகவான், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான். அதனால் கண்டிப்பாக வெளிநாடு யோகம் உண்டு. அதை போகும்போது மட்டும் தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணி போகணும்னு நினைக்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணுங்கள். படிப்புக்காக போய் செட்டில் ஆகிறவங்க கண்டிப்பாக போகலாம். லோன் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க போகலாம். பணம் கொடுத்தா வேலை கிடைக்கும்னு சொல்கிறீங்கன்னா அங்கே பிரச்சனைகள் வரப்போது கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் கடகராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லேருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்க போகுது. அந்த உடல்நிலை மாற்றம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக தான் உங்களுக்கு ஒரு ரெக்கவரி இருக்கும். சில பேருக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் கூட நடக்காமலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த வருஷம் வாய்ப்பு உண்டு. நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் சொன்னாலும் பயந்துக்காதீங்க, பயப்படாதீங்க. அந்த ஒரு ஆப்ரேஷன் கூட உங்களுடைய நல்ல உடல்நிலை தேர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவமாக இருக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல வரனால இந்த பலன்கள் உண்டு. அதில் ஜாக்கிரதையாக இருங்க. அதேமாதிரி இந்த கடக ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நிறைய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்க போகுது. 12ஆம் இடத்துல குரு வரும்போது என்னங்கன்னா நிறைய பேருக்கு பண வருவாய் வரும். அது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண பணமாக இருக்கலாம், இல்லை ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, வேறு ஏதோ ஒரு லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஒரு பிஸ்னஸ் லோன் அப்ளை பண்ணி அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டு. அதெல்லாம் முயற்சி பண்ணி உங்களுடைய ஃபினான்சஸை நீங்கள் நல்லா செட்டில் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. அதே போல் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண பணம்லாம் திருப்பி வரதுக்கான சான்சஸ். நீங்கள் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு கடன் கொடுத்துருக்கீங்க, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, வேறு எதிரோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த பணம் எல்லாம் திருப்பி வரதுக்கான ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் இருக்க போது. ரொம்ப முக்கியமாக இந்த கடக ராசி என்பவர்களுக்கு சொத்து சம்பந்தமான தகராறுகள் பிரச்சனைகள் தீர்றதுக்கான ஒரு முக்கியமான ஆண்டு. நீங்கள் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு சொத்து பிரச்சனை நிறைய இருந்திருக்கும். பூர்வீக சொத்தில் பிரச்சனை, வாங்கின இடத்துல பிரச்சனை, ஒரு இடம் விற்க முடியாத பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அந்த இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக வரக்கூடிய பணம் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கும், நீண்ட கால பிரச்சனையை தீர்க்கும். அதே போல் அந்த இடம் விற்று வீடு விற்று திருப்பி ஒரு இடம் வாங்கிறதுக்கான சூழ்நிலையும் வரும். அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக கடகராசி என்பது செய்யலாம். வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வீடு கிரகப்பிரவேசம் புதுசாக ஒரு கட்டி போகிறது, ஒரு ஃப்ளோர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, ரெனோவேஷன் பண்ணுறது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்க போது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. அதற்கான முயற்சிகள் எல்லாமே இந்த கடகராசி என்பது செய்யலாம். மொத்தத்தில் கடகராசி என்பவர்களுக்கு ஒரு எண்ணற்ற மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய கிரகநிலை தந்தாப்போல் தசாபுத்தி தந்தாப்போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நிறைய கடகராசி என்பவர்களுக்கு கேது திசை, புதன் திசை பெரிய பிரச்சனையாக கொடுத்துருக்கும். அதுலேருந்து வெளில வர முடியாமல் மாட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. சில பேருக்கு சுக்கிரதசை வந்துமே ஒன்றும் நடக்கலை சார், சுக்கிரதசை வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே நடக்கலை, சேஞ்சஸே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு சில பேர் இருப்பீங்க. அவங்களாம் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு முடிவெடுப்பது சிறப்பு. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் உங்கள் நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் கொடுக்குறோம் பிடிஎஃப்பில். அது வெறும் 500 ரூபா தான் வாங்குகிறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், ஜாமக்கோள் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.